தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கனமும் துதியும் மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது கர்த்தருடைய நாள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த நாளிலே கலிகூர்ந்து மகிழ கடவுள், கலிகூர்ந்து மகிழ கடவுள். பல இடங்களிலே பல மாதிரியான ஆராதனைகள் பார்த்தீங்கன்னாக்க பல திரளான மக்கள், திரளான பேர்கள் போய் ஏதோ ஒன்றை அவர்கள் செய்து பிறகு திரும்பி வருகிறார்கள். ஆனால் வேதாகமத்தில ஆராதனை பற்றி அருள்நாதர் ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு அருமையான வார்த்தை எது என்று சொன்னால், யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். அந்த உண்மை, இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இதுதான், உண்மை, ட்ரூத்ஃபுல்னஸ். இப்ப தம்பி வாசித்த அந்த 51ஆம் சங்கீதம், தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து இருதயத்தை நொறுக்கி கண்ணீரோடு கதறி பாடின ஒரு சங்கீதம். அதுல என்ன சொல்லுகிறார்? உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். இன்றைக்கு இரண்டு காரியங்கள், இரண்டு வசனங்களை எடுத்துக்கொள்வோம். முதல் ஆரம்ப வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். நிறைவு வசனம் நீதிமொழிகள் 28:20. இப்பொழுது ஆரம்ப வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆவியின் கனி, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும், சகல நற்குணத்திலும், நீதியிலும், நீதியிலும், உண்மையிலும் விளங்கும். உண்மையிலும் விளங்கும். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். இந்த உண்மைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் எது என்று சொன்னால் பொய். அதாவது பிரிட்டிஷ்ல ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பிரிட்டன்ல அந்த புள்ளி விவரம் என்ன சொல்லுகிறது? ஒரு சராசரியான ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 20 பொய்களை சொல்லுகிறான். எத்தனை பொய்களை சொல்றான்? 20 பொய்களை. இப்ப உலகம் அல்லது பரலோகத்தின் தேவன் நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், உள்ளத்தில் உண்மை இருக்க அவர் விரும்புகிறார். இந்த பொய்யை பற்றி சொல்லும் பொழுது வேதாகம் என்ன சொல்லுகிறது? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், do not steal, களவு செய்யாதிருப்பாயாக, do not lie, பொய் பேசாமல் இருப்பாயாக, do not deceive one another, ஒருவரை ஒருவர் ஏமாற்றாமல் இருப்பாயாக. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை பார்க்கிறோம், பொய் உதடுகள் கர்த்தருக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அருவருப்பு. அந்த வசனம் அதைதான் சொல்லுகிறது. அதே போல நீதிமொழிகள் 12:22 என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், உண்மையான அந்த உண்மையான இது உதடுகள் அல்லது உண்மையான பேச்சு என்றென்றுமாய் நிலைக்கும். இட் இஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எவர் என்று சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பொய்யை பேசுகிறவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை பற்றி வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்துல, அதாவது பொய்யர் அனைவரும் அக்னி கந்தகம் எரிகிற 2ஆம் மரணமாகிய அந்த கடலில் அவர்கள் என்ன செய்வார்களாம்? பங்கடைவார்கள். அருள்நாதர் ஆண்டவர் இயேசு உண்மை பற்றி என்ன பேசுகிறார்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ஆவது வசனத்துல, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இப்ப இந்த பொய் பேசுவது என்பது உலகத்துல அது இயல்பாக இருக்கிறது. அந்த புள்ளி விவரம் சராசரியா 20 பொய்களை பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அதான் ரொம்ப இது திஸ் இஸ் ஜெனரேஷனல் சின் என்று சொல்லுகிறார்.
பாரம்பரியமாக பேசக்கூடிய ஒரு வியாதி. உதாரணத்துக்கு ஆபிரகாம் எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாம் அந்த காரேனருடைய தேசத்துக்கு போகிறார். அங்கே போகும் பொழுது தன்னுடைய மனைவியாகிய சாராளை அங்க இருக்கிற ராஜாவிடத்துல என்னன்னு சொல்கிறார்? என்னுடைய சகோதரி என்று சொல்கிறார். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் 12வது வசனத்திலும் பார்க்க அவர் சொல்றாரு, அது ஆஃப் லைட், அது ஒரு பாதி உண்மை பாதி பொய். என்னென்றால் என் தகப்பனுக்கு அவள் என்ன டாக்டர், ஆனால் என் தாய்க்கு அவள் மகள் இல்லை. அமலைக்கே கேட்கிறார், இணையா இப்படி சொல்லி செஞ்சுட்டியே, இப்படி சொல்லிட்டியே. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, இந்த தேசத்திலே தேவ பயம் இல்லை என்று நான் நினைத்து இந்த பொய்யை சொல்லிவிட்டேன். ஆபிரகாமோட போயிடுச்சா? ஈசாக்கு அடுத்தது வர ஆதியாகமம் 26:7 அவர் ரெபேக்காவை என்னன்னு சொல்றாரு? என் சகோதரி. இப்போ பரம்பரையா வருதா? சரி, இதோட போச்சா? யாக்கோபு எடுத்துக்கங்க. யாக்கோபு என்ன பண்ணாரு? ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு தன்னுடைய அண்ணனுடைய சேஷ்ட புத்திரபாகத்தை ஒரு ஸ்கீமர் என்று அழைக்கப்படுகிறது, ஒரு வஞ்சகன், ஒரு சூழ்ச்சிக்காரன். அவன் என்ன செய்தான்? பொய்யாக அந்த பர்த்ரைட்ட, அந்த சேஷ்ட புத்திரபாகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். சரி, இப்ப யாக்கோபுடைய பிள்ளைகள் அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? யோசேப்பை அந்த யாக்கோபுகிட்ட என்ன சொன்னார்கள்? அவனை ஒரு மிருகம் கொன்று போட்டது. பொய் சொல்லுகிறார்களா? ஆமா. ஆனால் இந்த பொய்யை நாம் கலைந்து அவரவர்கள் எதை பேசணுமா? மெய்யை பேச வேண்டுமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25. டக்குன்னு வாசி. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் நம்ம எல்லாம் ஒருவருக்கொருவர் என்னவா இருக்கிறோம்? we are all in the body of Christ. கிறிஸ்துவினுடைய சரீரமான சபையில நம்ம எல்லாம் என்னவா இருக்கிறோம்? அவயவங்களாய் இருக்கிறபடினாலே பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அவனவன் பிறனுடனே என்ன பேசணும்? மெய்யை பேச கடவன். நான் ஆரம்பித்த ஒரு வசனம் 51ஆம் சங்கீதம் இல்லையா? 8வது வசனம், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். மன்னிக்கணும், 51:6 2 வசனங்களை சொன்னேன். ஒன்னு ஆரம்ப வசனம் எபேசியர் 5:9, நீதியின் கனியோ உண்மை. அந்த நீதியின் கனி எதுல இருக்கு? ஆவியின் கனியோ அன்பு, நீதியிலும் இருக்கிறது. ரைட். நிறைவு வசனம் ஒண்ணு சொன்ன சங்கீதம் நீதிபதிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். சரி, இப்போ அந்த உண்மை பற்றி நம்ம பேசும்போது அதனுடைய ஜஸ்ட் ஆப்போசிட் பொய்யை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த பொய்யை கலைந்து அவனவன் என்ன செய்யணுமா? பிறனிடத்துல மெய்யை பேசணும். எபேசியர் 4:15 ரொம்ப அருமையான ஒரு வசனம், அதை வாசிக்க கேட்கலாம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு இப்போ இந்த ரெண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். எது? அன்பும் இருக்க வேண்டும், சத்தியமும் இருக்க வேண்டும். இது ரெண்டையும் நம்ம ஒன்றாக சேர்த்துதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சத்தியத்தை பேசுகிறவர்களாக மாத்திரமல்ல, சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, அநேக சமயங்களிலே நாம் ஏன் பொய் சொல்லுகிறோம் என்றால், நம்முடைய பிரச்சனைகளின் உடனடி தீர்வுக்காக நம்ம பொய் பேசுகிறோம். உதாரணமாக, ஒருவர் வேலைக்கு போக வேண்டும், ஆனால் அவர் நல்லா படுத்து தூங்கி கொரட்டை போட்டு காலையில எழுந்திருக்க நேரம் ஆயிடுச்சு. அவர் என்ன செய்யறாரு? ரொம்ப லேட்டா போறாரு. அங்க போனோடனே கம்பெனியில கேக்குறாங்க, என்னப்பா லேட்டு? இந்த மாதிரி நான் வர வழியில டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால அது லேட் ஆயிடுச்சு. பொய் பேசுகிறோம். அப்ப இந்த பொய்யை ஏன் நம்ம பேசுகிறோம்னா, இது நம்மளுடைய உடனடி தீர்வுக்கு அது என்ன செய்கிறது? தப்பிக்கொள்ளும் ஒரு வழியை நமக்கு காண்பிக்கிறது. ஆனா இன்னொரு காரியம் என்னன்னாக்க, சமுதாயத்துல
எல்லாரும் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? பொய் பேசுகிறோம். உதாரணமாக இன்னைக்கு நிறைய கள்ளப்போதகர்கள் என்ன சொல்கிறார்கள்? நான் படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது பரலோகத்தின் தேவன் என்னை நரகத்துக்கு கொண்டு போனார். எங்க கொண்டு போனாரு? நீ நரகத்துக்கு தான் போக போற, நீ பரலோகத்துக்கு போக போறதில்ல. சொல்றது பாருங்க, பொய். அங்க நரகத்துக்கு போய் என்ன 4 மணி நேரம் நரகத்துல வச்சிருந்தார். எங்க வச்சிருந்தாரா? நரகத்துல 4 மணி நேரம். அப்ப அந்த 4 மணி நேரம் அந்த நரகத்தை நான் பார்த்தேன். அப்புறம் என்னை கொண்டு வந்து பூமியில விட்டுட்டார். இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்ப என்ன பொய் சொல்கிறார்கள் மக்கள்? இந்த பொய்யின் மூலமாக அவரை அங்கீகரிக்கும்படியா இன்னும் சில பேர் சொல்வார்கள், நான் ஒரு மனிதன், என்னுடைய உறவினர் ஒருவர் இறந்து விட்டார், அவரை அப்படியே கிடைத்திருக்கும் பொழுது நான் போய் அவருக்காக கண்ணீரோடு ஜெபிச்சேன், அவருடைய பெருவிரல் அப்படியே ஆடிச்சு. என்னாச்சு? இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? பொய். சோ மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக பகிரங்கமாக பொய் பேசிக் கொண்டு திரிகிறவர்கள் ஏராளம், சத்தியத்துக்கு விரோதமாக. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ உண்மை உள்ளவனாயிரு, அன்புடன் சத்தியத்தை கைகொள், நீ கொஞ்சத்தில் உண்மையாயிரு என்றெல்லாம் வேதம் நமக்கு நிறைய சொல்லுகிறது. அப்ப நம்ம இந்த பொய்யை களைந்து நம் உண்மையை உள்ளவர்களாக நாம் இருந்தால் தேவன் நமக்கு அநேகவற்றில நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நம்மை மாற்றிக்கொள்வதற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவென்று சொன்னால், நாம் விரும்ப வேண்டும். we should have to desire, நான் மாற வேண்டும் என்ற ஒரு விருப்பம் நமக்கு வேண்டும். 38 வருஷமா பெதஸ்தா குளத்திற்கு அருகிலே ஒரு நோயாளி படுத்து கிடக்கிறார். அருள்நாதர் ஆண்டவர் இயேசு போனார். அந்த குளத்தின் அருகிலே கிடக்கிறார். அந்த குளத்தினுடைய மகிமை என்ன தெரியுமா? வருடத்துக்கு ஒரு முறை தேவதூதன் வானத்திலிருந்து கீழே வந்து அந்த குளத்தை கலக்கும். யார் முதலாவது அதற்குள்ள இறங்குகிறார்களோ அவர்கள் சுகமாவார்கள். 38 வருஷமா ஒரு வியாதிஸ்தன் இப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த அந்த குளத்திற்கு அருகிலே படுத்து கிடந்தால் அது எவ்வளவு ஒரு வருத்தமான ஒரு காரியம். ஆண்டவர் போய் கேட்டார், ஏப்பா உனக்கு சொசமாக வேண்டும் என்று விருப்பம் இல்லையா? ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? என்னால இயலவில்லை, நான் போவதற்குள்ளாக வேறொருவன் முந்தி கொள்கிறான். சுகமாக வேண்டும் என்பதற்கு அங்கே ஒரு போட்டி நடக்கிறது, நான் முந்தி நீ முந்தி என்று. ஆனால் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக யாரும் என்ன செய்யறதில்லை, தூரம் ஓடலாம். சர்ச் ஆஃப் கிரைஸ்டா எந்த சபைக்கு வேணாலும் போ, ஆனால் கிறிஸ்துவின் சபைக்கு மட்டும் போயிடாது. ஏனென்றால் அதுதான் உண்மையான சபை, அதுதான் சத்தியத்துக்கு தூண் ஆதாரமான சபை நம்ம பார்க்க போகிறோம். ஆக நாம் சுத்தமாக வேண்டும் என்ற அந்த விருப்பம் வேண்டும். நீ விரும்புகிறவனாக இரு, நான் மாற வேண்டும். சில பேர் என்னன்னாக்க ஒரு முரட்டு முதலையும் பிடிச்சா விடாதான், மூர்க்கனும் பிடிச்சா விட மாட்டான். முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா. சில பேர் அதாவது தனக்கு எது சரின்னு தெரியுதோ அதை பிடிச்சு தூங்கிக்கிட்டே இருப்பான். ஆனா வேதம் சொல்லுகிறது, you should have the desire first of all. நீ மாற வேண்டும் என்று நீ விரும்பு, எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று நீ என்ன. இரண்டாவது ஸ்டெப் என்ன தெரியுமா? confess your sin. இந்த பொய் பேசுறது என்பது ஒரு பலவீனம் அல்ல, ஒரு வீக்னஸ் இல்ல, இது ஒரு பாவம். இந்த பாவத்திலிருந்து நீ என்ன செய்யணும்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்து அதை விட்டு விட வேண்டும். அறிக்கை செஞ்சுட்டு அப்புறமா போய் பாவம் செஞ்சுட்டு அப்புறம் மறுபடியும் அந்த அறிக்கை செஞ்சுட்டு அப்புறம் போய் பாவம் செஞ்சுட்டு, இப்படியா அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். Confess your sin. மூன்றாவதா என்ன சொல்லப்படுகிறது? மெமரைஸ் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை நீ என்ன செய்? உன்னுடைய இருதயத்திலே பதியவை.
நான் சொல்ற 2 வசனத்தை வாசிங்க தயவு செய்து. 119ஆம் சங்கீதம் 9வது வசனம் 11வது வசனம். 9வது வசனம் சொல்லுகிறது, வாலிபன். வாலிபன்னாக்கா வாலிப பசங்களுக்கு தான் சொல்றாரு, வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லல. அம்மா நீ நினைக்காத, இது ஒரு காமன் ஜெண்டர். வாலிபன் சொன்னா அதுல இன்க்ளூடிங் யூ ஆல்சோ. யூ ஆர் ஆல்சோ இன் தட் கேட்டகரி. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால். எது உன்னை பாதுகாக்கும்? அதிரடிப்படை அல்ல, கமாண்டர்ஸ் உன்னை பாதுகாக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள இருந்தா அது உனக்கு பாதுகாப்பு. 11வது வசனம் என்ன சொல்கிறது? உம்முடைய வசனத்தை இருதயத்திலே நாம் வைத்திருக்கிறபடியினாலே உமக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கேட்கிறாரா? இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த சந்தேகமா சொல்றீங்க? இருக்கிற மாதிரி தெரியுது, அப்படியா? இருக்கிறது. உம்முடைய வசனத்தை நான் என் உள்ளத்திலே வைத்திருக்கிறபடினாலே, அப்போ நம்முடைய இருதயத்துல என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். பிலிப்பியர் 1:6 சொன்னது, give God's a certain time. உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்து, இப்ப நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போறேன், ஓவர் நைட்ல நீங்க மாற மாட்டீங்க. ஓவர் நைட்டுக்குள்ள நீங்க மாறிடுவீங்களா? இந்த நண்டுகள்லாம் மாநாடு போட்ட கதை. நண்டுகள்லாம் ஒரு நாள் மாநாடு போட்டு என்ன சொல்லுச்சு, எல்லா உயிரினங்களும் நேரா நடக்குது, நம்ம மட்டும்தான் என்ன செய்யறோம், சைட்ல நடக்கிறோம். நம்ம இனிமேல் அப்படி நடக்க கூடாது, எல்லாரும் நம்மள கேலி பண்றாங்க, அதனால நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா இனிமேல் ஃபார்மேட்ல நடக்கணும்னு சொல்லி மாநாடு நடத்தி, மாநாடு முடிச்சோன்னா எல்லா நண்டுகளும் எப்படி நடந்து போச்சு? எப்படி நடந்து போச்சு? சைட்ல தான் நடந்து போச்சு. அது போல நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ, திங்கக்கிழமை உலகத்தான், செவ்வாய்க்கிழமை என்னென்னவோ, இப்படி இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. ஆல்வேஸ், எப்பொழுதும். பிலிப்பியர் 1:6 என்ன சொல்லுது? நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம். நான் உங்களை, பவுல் சொல்றாரு அந்த பிலிப்பு தேசத்து மக்கள் கிறிஸ்தவரை பார்த்து, நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இல்லையா? ஆக தேவன் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட வேண்டும். அவர் நம்மை மாற்றும்படியான ஒரு இதுக்கு நம்ம இடம் அளிக்க வேண்டும். அததான் அந்த சங்கீதத்துல மற்ற 2 வசனம் சொல்லுகிறாங்க. இது நம்முடைய முதல் பகுதி. 2வது பகுதி என்ன? அந்த நீதிமொழிகள் 28:20 என்ன சொல்லுது? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். 3 காரியங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. முதலாவது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு நபரை பற்றி எபிரேய எழுத்தாளர் சொல்லுகிறார். யார் அவர் பேர் என்ன? மோசே. மோசே தேவனுடைய வீட்டில், எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தார். தேவனுடைய வீட்டில் நீ உண்மை உள்ளவனாய் இரு, அப்பொழுது உனக்கு என்ன கிடைக்கும்? பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவனுடைய வீடு என்பது எது? வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். டக்குன்னு வாசிக்கணும். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை, நடக்க வேண்டியவைகளை குறித்து நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய். நல்லா கவனிக்கணும். அந்த வீடு எது? ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அப்போ மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்ததுனாலே மோசே இன்றைக்கும் பேசப்படுகிறார். நீங்களும் நானும் சபையில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
எபிரேயர் 10:25 சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். சபைக்காக இயேசு தன்னுடைய ஜீவனை பலியாய் ஒப்பு கொடுத்தார். பவுல் சொல்றார் கொலைசர் 1 வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. ஏனென்றால் நான் எல்லா வசனத்தையும் வாசித்து கொண்டு இருந்தா நேரம் ஆயிட்டு போயிடும். நான் இயேசு சபைக்காக பட்ட உபத்திரவங்களிலே ஏதாயும் மிச்சம் மீறி வைத்து போயிருந்தார், அந்த உபத்திரவங்களை என் மாம்சத்திலே நிறைவேற்றும்படி அந்த சபைக்கு நான் ஊழியக்காரனானே. இந்த சபைதான் அப்போஸ்தலர் 20:28 சொல்லப்படுகிற தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. சபைதான் ஒரே சபைதான். அந்த சபைக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். உலகத்துல பல சபைகள் இருக்கலாம், பல ஏராளமான மக்கள் இருக்கலாம். கிதியோன் யுத்தத்துக்கு போகும்போது கிதியோன் ஒரு கவாலியஸ் ஃபெல்லோ, அது ரொம்ப கோழையான ஒரு மனுஷன், பழைய ஏற்பாட்டு கிதியோன். இந்த யுத்தத்துக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் யுத்தத்துக்கு வாங்கன்னு சொன்னே 22,000 பேர் வந்துட்டாங்க. நான் என்ன எல்லாம் வந்துட்டாங்க. தேவனாகிய கர்த்தர் சொன்னாரு, இவ்வளவு திரளான மக்கள் வேண்டாம், என்னாலே அவர்கள் ஜெயம் பெற்றாலும் அவர்கள் என்னை மகிமைப்படுத்த மாட்டார்கள். நாங்க திரளான பேர்கள் போனோம், யுத்தத்தை நடத்தினோம், நாங்க ஜெயம் பெற்றோம் என்று சொல்லுவார்கள். ஆகவே பயப்படுகிறவனும் கோழையும் யாரோ அவனெல்லாம் வீட்டுக்கு போகும்படி நீ செய். ஒரு மலை பகுதி கொண்டு போனார் தெரியும். ஐயா, நீங்க 22,000 பேர் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா யாருக்கெல்லாம் யுத்தம்னா பயம், யாருக்கு யுத்தத்தை கண்டு பயம், திரும்பி பார்க்காம ஓடணும்னா 16,000 பேர் ஒரே ஓட்டம். எப்படா சான்ஸ் கிடைக்கும்? என்னாச்சு? 16,000 பேர் ஓடிட்டான். பாக்கி கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இதுவும் வேண்டாப்பா, இவர்களெல்லாம் இந்த காட்டுக்குள்ள என்ன செய், அலைய விடு, காடு மேடை எல்லாம் இழுத்தடி. தண்ணீர் தாகம் எடுக்கும் பொழுது ஒரு குளத்தண்டையில கொண்டு போய் விடு. யாரெல்லாம் அந்த தண்ணியை பார்த்தோன்னு அப்படியே கையை ஊனி நாய் நக்கி குடிக்கிற மாதிரி இருக்கா, அவனெல்லாம் ஒரு பக்கம் வந்து பிரி. யாருக்கு 2 கையில அப்படியே அள்ளி பருகுகிறானோ அவர்களை ஒரு பக்கமா இருக்கு. அப்போ 300 பேர் மட்டுமே 2 கையினாலும் அந்த தண்ணீரை கொண்டு பருகினார்கள். அது என்ன காட்டுதுன்னா அவர்களுடைய விஜிலன்ஸ், அவர்களுடைய ஒரு தெளிவு, ஜாக்கிரதை. இந்த தண்ணியை எடுத்து இப்படி பருகும்போது இப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம். ஆனா தண்ணியை பார்த்த உடனே நாய் மாதிரி வைக்க குடிக்கிறவன் என்ன செய்வான், பின்னாடி வந்து ஒரே கூட போட்டு தண்ணியிலேயே சாகடிச்சிருவான். அப்ப அது ஒரு அஜாக்கிரதை, ஒரு கான்சியஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த 300 பேரை கொண்டு தான் அங்கே தேவன் ஜெயம் பெற்றார். அங்கே அன்பு தேவ பிள்ளைகளே, சபை என்பது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமானது. அந்த சபையிலே நாம் இருக்கிறோம். அந்த சபையை உயர்வாக எண்ணணும். அநேக சமயங்களிலே இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு அற்பமா நினைக்கிறோம். அந்த சபையில என்ன ஒரு 10 பேரு, 10 பேரு. நான் ஏற்கனவே சொன்ன 22,000 பேரை கழிச்சுட்டு பாக்கி எத்தனை பேர் வச்சிருக்காரு? 300 பேர். சரி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு எத்தனை பேர் போனாங்க? புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேர். வயதானவர்களும் பெண்களும் இல்லையா, குழந்தைகளும் சிறுவர்களும் எல்லாம் சேர்ந்த எத்தனை பேரு? ஒரு அப்ராக்சிமேட்டா 20 லட்சம் பேர். ஆனா கானானுக்குள் பிரவேசித்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 2 பேர். அவங்க பேர் என்ன? நெல்சன் சியோன் ராஜபியா, யோசுவாவும் காலேபும். ஆக நோவாவுடைய காலத்துல இந்த பேழைக்கு பிரவேசித்தவர்கள் எத்தனை பேரு? அந்த உலகத்தில் இருந்தவர்களிலே, நோவாவின் காலத்து உலகத்தில் இருந்தவர்களிலே சிலராகிய 8 பேர்,
சிலராகிய இந்த உலகத்தையே மாற்றுவதற்கு ஆண்டவரோடு இருந்தவர்கள் எத்தனை பேர்? 12 பேர். எத்தனை பேரு? ஏதோ வேற நம்பர் சொன்ன மாதிரி இருந்தது இல்லையா? சரி, 12 பேர், 12 சீசர்கள் இல்லையா? அந்த கிரேக்க தேசத்து முழுமையும் மாற்றுவதற்கு 2 பேர் தான் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் என்ன? பவுல். இன்னொருத்தர் பேர் என்ன? சீலா. பவுலும் சீலா. அவர் அவங்க வர்றதை பார்த்தோன்னா அந்த ஊர் ஜனங்கள்லாம் பயந்து நடுங்கி என்ன சொன்னாங்க? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். உலகத்தை கலக்குகிறவர்களாக நீங்கள் இருங்கள். உலகத்தில் கலங்கி போகிறவர்களாக நீங்கள் இருக்காதீர்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலக சிநேகிதம் தேவனுக்கு பகைமை. தேவனுக்கு என்னவா இருக்கு? பகையாய். இந்த சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். எபேசியர் 1:22-23 சொல்லுகிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சரீரமான சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அவரையே தலையாக தந்துருளினார். நம்மளாம் யாரா இருக்கணும்னா சரீரம், அவயவங்கள் என்னவா இருக்கணும்? இந்த சபையில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். இந்த சபையில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். திருச்சியில் இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, தூத்துக்குடியில் முத்து குளிக்கின்ற தூத்துக்குடி மக்களாக இருந்தாலும் சரி, சென்னையில இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எங்கே அமெரிக்காவில இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, சபையில் உண்மையுள்ளவர்களாய் இருங்க. ஒரு வாரம் சபைக்கு வந்துட்டு அப்புறம் ஒரு 4 வாரம் லீவ் போட்டுருந்தோம். 4 வாரம் நம்ம ஆஃப் ஆயிடலாம். ஏன் சபைக்கு வரல? எனக்கு அது நிறைய வேலை இருக்கு. அன்னைக்குதான் துணியெல்லாம் துவைக்கணும், அன்னைக்குதான் லீவு, அன்னைக்குதான் பிள்ளைங்களுக்கு கறிக்கடைக்கு போகணும். இது ஒண்ணுல மட்டும் எல்லாம் காமனா இருக்காங்க எல்லா ஊருக்காரனும். ஞாயிற்றுக்கிழமான கறிக்கடையில கும்பலா துவைக்கலாம். தூத்துக்குடியிலையும் பார்த்து பிரகாசத்தை கேட்டு, என்ன பிரகாஷ் எல்லா ஊர்லயும் இதே திருச்சியில தான் இப்படி ஞாயிற்றுக்கிழமான கறிக்கடையை சூழ்ந்து போய் நின்னுக்கிறோம். அதே ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிடணும், ஏன் மற்ற நாள்ல சாப்பிட்டா வேண்டான்னு வாய் கறி கொடுக்க மாட்டாரா? ஏமா எல்லா ஊர்லயும் இதே கதையா தானே. ஆனா சபை வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாள். அந்த நாளை நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுல நீங்க உண்மை உள்ளவர்களா இருங்க. தயவு செய்து அதுல உண்மை. சங்கீதம் 84:5-6 அந்த ஆசாப் என்ற பக்தன் எப்படி பாடுறாரு பாருங்க. வாசிக்கலாம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் தங்களுடைய இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் இருக்கா? அந்த பகுதியில 4வது வசனம், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்மா. பாக்கியவான்கள்னா என்ன அர்த்தம்? பாக்கியவான்கள்னா பாக்கியவான்கள் தான். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா பிரதர் அப்படி நீங்க கேட்க கூடாது. பாக்கியவான்கள்னா நிறைய அர்த்தம் இருக்குமா? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவர்கள். பாக்கியவான்கள் என்றால் சந்தோஷமானவர்கள், மகிழ்ச்சிக்கு பாத்திரமானவர்கள். நிறைய மீனிங் இருக்கு. அவங்கதான் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை அரும் நீரூற்றாக்கி கொள்வார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். 84ஆம் சங்கீதத்துல இருப்பாங்க. ஆகவே தேவனுடைய வீட்டிலே உண்மையுள்ளவர்களாக இருங்க. 2வதாக 2 தீமோத்தேயு 2-ம் அதிகாரம் 2வது வசனம்,
அநேக சாட்சிகளுக்கு முன்பாக அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. உண்மையுள்ள மனுஷரிடத்திலே ஆக உபதேசத்தில் உண்மையுள்ளதாய். ஒவ்வொரு சபைக்கும் பல உபதேசங்கள் இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவின் சபைக்கு உலகமெங்கிலும் ஒரே உபதேசம் தான். உபதேசம்னா என்ன தெரியுமா? டாக்டரின். இந்த உபதேசத்துக்கு இன்னொரு பேர் பவுல் சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார். நேத்து கூட நம்ம பிரதர் பிரகாஷ் சொன்னார், ஆரோக்கியமான உபதேசம். இது சிக்லி பிரீச்சிங் கிடையாது. இது வியாதி நிறைந்தது இல்லை, டவுட்ஃபுல்லானது இல்லை, சந்தேகத்துக்குரியது அல்ல. இது ஆரோக்கியமான உபதேசம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17-18 சொல்லுகிறது. டக்கு டக்குன்னு வாசித்து உதவுங்க. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும். எப்படி இருந்தோம் நம்ம முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்போ பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோமா? ஆமா பிரதர். நான் பிரதர் கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் வீடு குடிச்சிட்டு இருந்தேன் பிரதர். இப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே சிகரெட் குடிக்கிறேன் பிரதர். பிரதர் நான் கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பட்டசாரகம் குடிச்சேன் பிரதர். இப்போ நான் கிறிஸ்துக்குள்ள வந்தோடனே பிராந்தி குடிக்கிறேன் பிரதர். இதான் வாசிக்குமா? முன்னே நீங்க பாவத்திற்கு என்னவா இருந்தீர்கள்? அடிமைகளாய் இருந்தீர்கள். வாசிங்க பிரதர். இப்பொழுதோ உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். The pattern of doctrine என்ற ஒரு ஆங்கிலத்திலே, அதாவது எப்படி பழைய ஏற்பாட்டிலே மோசேக்கு அந்த மலையிலே ஒரு மாதிரியை காண்பித்து இதை போல நீ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்து என்று சொன்னாரோ, அதே போல இந்த உபதேசம், இந்த புதிய ஏற்பாட்டு உபதேசம் உலகம் எங்கிலும் ஒரே மாதிரி. இதுல இந்த ட்ரெடிஷன் பாரம்பரியத்தின்படி நேரங்கள் வித்தியாசப்படலாம், பாடுகிற பாடல்கள் வித்தியாசப்படலாம். ஆனால் ட்ரூத் என்று எடுத்துக்கொண்டால், சத்தியம் என்றால் இதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது இல்லையா? புளிப்பில்லாத அப்பம், புளிப்பில்லாத திராட்சை ரசம், அது எந்த பாத்திரமா வேண்டுமானாலும் இருக்கலாம் இல்லையா? ஆகவே உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்களை யாராவது பிடிச்சுட்டு AK-47 வச்சுட்டு நீ சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படி இல்லைன்னா உன்னை என்ன செய்வாங்க? மன்னிக்கணும், அம்மாவை நான் சொல்லல, ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு யாராவது மிரட்டினாங்களா? ஏமா மிரட்டினாங்களா? இல்லை. நீங்க மனப்பூர்வமா நான் இயேசுவை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன், அவரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் என் வாயினால் அறிக்கை பண்ணுகிறேன், திருமுழுக்கினாலே கீழ்ப்படுகிறேன், எனக்கு ஞானசானம் கொடுத்தேன், பாவங்கள் கழுவப்பட எனக்கு உதவுங்கள் சொல்லி இருக்கிறோம், சொல்லுகிறோம் இல்லைங்களா? ரைட். ஆக அந்த உபதேச சக்தி இது நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய மனுஷன் தேறினவனாக எந்த நற்கிரியை செய்ய தன்னை தகுதி உள்ளவனாக தன்னை மாற்ற அது உபதேசிக்கிறது, சீர்படுத்துகிறது, கடிந்து கொள்கிறது. மிலிட்டரியில ஒரு புல்லட் ஃபயர் பண்ணோம்னு வச்சுங்க, அது முதல்ல போய் ஹிட் பண்ணும், அப்புறம் அதை ட்ரில் பண்ணும், ட்ரில் பண்ணி உள்ள போகும். அந்த புல்லட் உள்ள போன உடனே பிளாஸ்ட் ஆகும். 3 ஆக்ஷன்ஸ். அது போல கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், அதை நம்மை உபதேசிக்கிறது, சீர்படுத்துகிறது, கடிந்து கொள்கிறது. இந்த உபதேச சத்தியத்தை தான் பவுல் எல்லா இடத்திலும் பிரசங்கித்தார். 1 கொரிந்தியர் 4:16-17 வாசிக்க சீக்கிரம். இந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று பவுல் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்.
நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எப்படி நான் ஃபாலோ பின்பற்றுகிறேனோ அதே போல நீங்க பின்பற்றுங்க. வாசிங்க. இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம். நல்லா பாருங்க, அவர் சொல்றாரு, நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம். தூத்துக்குடிக்கு வந்தா ஒரு மாதிரி பிரசங்கம் பண்றது, அப்புறம் திருச்சிக்கு போனா அங்க வேற மாதிரி பிரசங்கம் பண்றது. அப்படியா? சத்தியம் எங்கும் ஒரே மாதிரியாக. இதத்தான் நேற்று கூட பிரதர் சொன்னாரு. யோவான் 7ஆம் அதிகாரம் 15, 16, 17. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். பாத்தீங்களா, நாங்க எதை சொன்னாலும் எங்க மூளை அறிவு சொல்றது இல்லை. பைபிள் எடுங்க, டேக் யுவர் பைபிள் and open your Bible and read in your Bible. என்னுடைய பைபிள்ல நீங்க நான் வாசிக்கிற கேளுங்கன்னு நாங்க சொல்றது இல்லை. உங்க பைபிள்ல நீங்க வாசிங்க. அப்ப வாசிக்க நம்ம அனுமதிக்கும் போது தேவன் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? இந்த வசனத்தின் மூலமாக இல்லையா? 2 யோவான்ல 8-11 வரை. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல். பாருங்கம்மா, நல்லா, உங்கள் செய்கைகளின் பலனை நீங்கள் இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு உங்க கையில ஒரு ஆப்பிள் போன் புதுசா கொடுக்குறாங்க, பிளிப்கார்ட்ல இருந்து கொண்டு வந்து பேக்கிங் உடைக்காம நீங்க வாங்கணும்னு என்ன செய்வீங்க? அதை அப்படியே எடுத்து அதை எப்படி ஆன் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுல என்னென்ன ஆப்ஸ் இது பண்றது. பைபிள் உங்க கையில இருக்கிற ஆப்பிள் போனுக்கு மேல அப்பனுடைய அப்பன் போனுக்கெல்லாம் சமமான பைபிள். இதை நீங்க எடுத்த உடனே இந்த வசனத்தை அப்படியே டக்கு அதுல உங்களுக்கு ஒரு பரிச்சயம் இருக்கணும். சில பேருக்கு எந்த பகுதி எங்க இருக்குன்னு தெரியாம கடை பழைய புதிய ஏற்பாட்டுக்கு போறது, அப்புறம் அங்க இருந்து இங்க முடியாது, அப்புறம் போடான்னு தூக்கி போட்டு மூடி வச்சிருது. வாசிக்கலாம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல். கிறிஸ்துவின் உபதேசம் நல்லா கவனிக்கணும். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. எவனும் அது யாரா வேணாலும் இருக்கட்டும். அவரு ஆடியோ கார்ல வரட்டும், பென்ஸ் கார்ல வரட்டும், அவர் மலையே மடுவாக்கட்டும், மடுவை மலையாக்கட்டும், எது வேணாலும் செய்யட்டும். ஆனா கிறிஸ்துவின் உபதேசத்தில் அவன் இல்ல. வாசிங்க. தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே தேவனையும் பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்படி இல்லாத ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தா அவனுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க? ஸ்தோத்திரம் கூட சொல்லாதீங்க. அதுதானே அர்த்தம். வாழ்த்து சொல்லாதுன்னா என்ன? வாழ்க வளமுடன் நம்ம சொல்ல போறோம். வாழ்க வளமுடன் அப்படின்னா சொல்ல போறோம். ஸ்தோத்திரம் பிரதர் வாங்க, ஸ்தோத்திரம் சிஸ்டர் வாங்க அப்படின்னு தானே கூப்பிடுவோம். அப்படி கூட சொல்லாதீங்க, அவங்கள உள்ள விட்டுறாதீங்கன்ற. அப்போ 2வது காரியம், நமக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேணும்னா உபதேசத்தில் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். உறுதின்றது இல்ல, நம்முடைய தலைப்பு உண்மையா இருக்கு. 3வது கடைசிமா மத்திய 25ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். என்ன சொல்றாருமா? கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தார். நம்முடைய தலைப்பெண்ண உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். ஆரம்பம் எபிசியர் 5:9, முடிவு நீதிமொழிகள். இப்ப நம்ம முடிவு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் உன்னை என்ன செய்வாரு?
இந்த தாளந்துகள் உவமை, ஒருத்தருக்கு 5 கொடுத்தாரு, இன்னொருக்கு 2 கொடுத்தாரு, ஒருத்தருக்கு 1 கொடுத்தாரு. இதுல ஒருவேளை வேரியேஷன்ஸ் இருக்கலாம் மத்த 25 அதிகாரத்துல. ஆனா லூக்கா 19 அதிகாரத்துல எல்லாருக்கும் அந்த 10 பேருக்கும் எவ்வளவு கொடுத்தாரு? எவ்வளவு கொடுத்தாரு? அண்டாவும் குண்டாவும் நிறைய கொடுத்தாரா? என்ன கொடுத்தாரு? பைபிள நம்ம கொஞ்சமாவது படிச்சிருந்தாக்க நமக்கு என்னன்னாக்கா, ராத்தல் ஒவ்வொருத்தருக்கும் 10 ராத்தல், 10 பேருக்கும் 10 ராத்தல். அதுல 3 பேர் மட்டும்தான் எடுத்தாங்க. மத்தவங்க எல்லாம் இவரு எங்களை ராஜாவா இருக்க எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு போயிட்டான். அந்த 3 பேர்ல 10 ராத்தல் சம்பாதிச்சோம், 10 ராத்தல் கொண்டு வந்து கொடுத்தோன்னே 10 பட்டணங்களுக்கு நீ என்னவா இருப்ப? அதிபதி. இன்னொருத்த 10 ராத்தல வாங்கிட்டு 5 ராத்தல எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சு கொண்டு வந்தா நீ 5 பட்டணத்தை வச்சுக்க. 3ஆவது நபர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அவர் சொன்னதுதான் ரொம்ப அருமையானவர். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். எங்க வச்சிருக்காரு? அவரு சீலையில போட்டு முடிஞ்சு வச்சிருக்காரு. இவருக்கும் சீலைக்கு என்ன சம்பந்தம்? இவரு சீலையில கொண்டு போய் மூடி வச்சுட்டாரு. பெர்சானிபிகேஷன் ஆஃப் சின். சகரியா 5:1-5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இந்த பெண்கள் அதான் பிரசங்கிகள் கூட சொல்லப்படுது, 1000 பேர்ல ஒரு புருஷனுங்க, ஆனா ஒரு ஸ்திரியை நம்ம பார்க்கல. அந்த சகரியா 5 ஒரு இது மரக்கால் பறக்கிற புஸ்தகத்தை பார்த்தா நியாய தீர்ப்பு. அதே போல ஒரு மரக்கால், அந்த மரக்காலுக்கு பக்கத்துல ஈயம் இருந்தது, அதுக்குள்ள ஒரு ஸ்திரீ உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இங்கதான் ஸ்திரீ இல்ல, மோட்டர் பைக், ஹை ஸ்பீடு மோட்டர் பைக்கு பசங்க ஓட்டுறாங்க. அந்த மோட்டர் பைக் விளம்பரம் யாரு? ஒரு பெண். அது அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த பைக்கு பக்கத்துல நிக்கிறது. ஒரு காரு, இது இந்த மாதிரி நம்ம சியோன் மாதிரி, நெல்சன் மாதிரி, பிரகாஷ் மாதிரி அவர்கள் ஓட்டுறவங்க. அங்க ஒரு பெண் அப்படியே அந்த காரை சுத்தி சுத்தி வர, எங்க பார்த்தாலும் பெண். பர்சானிபிகேஷன் ஆஃப் சின், பாவத்தினுடைய ஒரு அடையாளம். இங்க என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னார், இந்த ரிவார்டு இதுல இந்த ரிவார்டு எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது என்று சொன்னார், அவர்கள் பெற்றுக்கொண்ட தாளந்துகளின் அளவீட்டின்படியாக அவர்களுக்கு அந்த ரிவார்டு பரிசளிப்பு கொடுக்கப்படல, அவர்களுடைய விசுவாசத்தின் அளவின்படியாய். பார்வையற்ற 2 பேர் ஆண்டவரிடத்தில் வந்தாங்க. ஆண்டவரே ஆண்டவரே என்று கத்தினார். உங்களுக்கு நான் என்ன செய்யும்? நாங்கள் பார்க்க இதை செய்ய நான் முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம் ஆண்டவரே, விசுவாசி. விசுவாசத்தின் அளவின்படி உனக்கு ஆக கடவுள். விசுவாசத்தின் அளவின்படி உனக்கு ஆக கடவுள். அப்போ நம்ம மத்தேயு 10:42 வாசிக்க நெல்சன் முடிக்க போறோம். ஏன்னா நிறைய பேர் கொட்டாய் விட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி 2 பேர் இருக்கிறவங்க கொட்டாய் விடல. சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம், சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும், ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நம்ம 3 காரியங்களை இந்த நிறைவு பகுதியில் பார்த்தோம். ஒண்ணு மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தது போல சபையிலே நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். 2 தீமோத்தேயு 2:2 மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்திலே இந்த உபதேசத்தை ஒப்புக்கொடு. அப்ப உபதேசத்தில் உண்மையுள்ளவர்களா நாம் இருக்கணும். 3வது கடைசியமா இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில அந்த புத்தி இல்லாத 5 பேர் அவங்க என்ன பண்ணாங்க? புத்தி உள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கு என்ன வேறுபாடு? தீவட்டி இருந்தது, ஆனால் என்ன இல்ல?
எண்ணெய் இல்லை. அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, மனவா வரட்டும், அப்ப நம்ம எப்படியாவது கடன் வாங்கி கொள்ளலாம். ஆக இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் போது நீங்கள் யாரிடத்திலும் கடன் வாங்க முடியாதுமா. கணவன் மனைவியிடத்திலே அந்த தகுதியை கடன் வாங்க முடியாது. மனைவி கணவனிடத்திலிருந்து அந்த தகுதியை கடன் பெற முடியாது. அவரவர்கள் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாய் இருக்கணும். மனவளம் வந்துட்ட ஓடி போய் கேட்கறாங்க, எங்களுக்கு உங்க எண்ணெயில கொஞ்சம் இல்ல, நாங்க கொடுக்க முடியாது. அவர் அதற்குள்ள மணவாளனோடு அந்த புத்தி உள்ளவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டாயிற்று. புத்தி இல்லாதவர்களுடைய நிலைமை என்ன யோசித்து பார்க்க. கதவு ஒரு நாள் கதவு அடைக்கப்படும். நோவாவின் அந்த பேழையின் கதவை யார் அடைத்தார் தெரியுமா? தேவன். கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே திறவுண்ட வாசல் வழியாய் பிரவேசிக்க நம்ம என்ன செய்யணும்? இப்பொழுது நமக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கு இல்லையா? பூட்டப்படுவதற்கு முன்பாக நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும்? சபையில் உண்மை இல்லையா? உபதேசத்தில் உண்மை. உபதேசத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. பொய் சொல்றான், மக்களுடைய அங்கீகாரத்தை மக்களை ஏமாற்றுகிறான். நான் அப்படி பண்ண அற்புத பெருவிழாங்கிறான். அற்புதத்தினுடைய நோக்கம் என்னன்றது நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கற்றுக்கு சித்தமானால் இன்னொரு முறை தேவன் என்னை ஜீவனோடு வைத்திருப்பாரே, ஆனால் அதை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்புக்கு பரவத்தின் தேவனுக்கு நன்றி. இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமி இந்த சத்தியத்தை நீங்கள் நோட்ஸ் எடுத்ததோடு இல்லாம, கேட்டதோடு இல்லாம, விரைய பட்டணத்தார போல நீங்க என்ன செய்யணுமா? பிரதர், தேவன் ஏன் நமக்கு 2 காதல் படிச்சிருக்க தெரியுமா? பிரதர், இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டுணும் பிரதர், அதுக்காக தான் 2 காதல் படிச்சிருக்க. அப்படியா? 2 காது 1 ரூபாய் ஏன் படைச்சாரு பாப்பா? அதிகமா கேளுங்க, கொஞ்சமா பேசுங்க இல்லையா? உங்க கவனத்துக்கு நன்றி.